நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்குறீங்க, உங்கள் குழந்தைங்க எப்படிங்க ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதேமாரி மொபைல் சாப்பிடும் போதும் மொபைல் பார்க்காம, ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே மொபைல் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க இந்த காலத்து கிட்ஸ் எல்லாம். எங்கள் குழந்தைங்க மட்டும் எப்படி பார்க்காம இருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தாங்க இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வியூஸும் வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து நம்ம குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து தள்ளி வைக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும். நம்ம மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களும் நம்ம கிட்ட உட்காந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நம்ம மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. குழந்தைங்க தூங்குற நேரமோ இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுற நேரமோ இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைமோ அந்த மாதிரி டைமில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க இருக்கும்போது குழந்தைங்க கூட தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் மொபைல் எடுக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து தோணாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுற தப்பு நாங்கள் பண்ணலாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிவி இல்லைங்க. டிவி ஆக்சுவலாக இருக்குது, அதை நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுவும் ரொம்ப ஒரு 13 இயர்ஸ் ஓல்டான டிவி தாங்க. அதுவுமே அதுக்கான அப்கிரேடாக நாங்கள் பண்ணவே இல்லை. டிவியும் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் அப்கிரேடடாக எங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்குது, மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. பட் குழந்தைங்க அதுக்கான அடிக்ஷன் கிடையாது. ஏன்னா டிவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டிடிஹெச் ஒரு கனெக்ஷன் போடும், அதை ஆன் பண்ணிகிட்டு இருப்போம். அது ஏதாச்சும் நியூஸ் நம்ம பார்க்கலான்னு தான் வைப்போம். பட் ஆனால் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கவும் மாட்டோம். குழந்தைங்களுக்காகலாம் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு சேனல் வைக்க போயிட்டு அவங்க கண்டினியூவாக அதை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேருந்து அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஃப்யூச்சரில். இதுக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஃபோனை கொடுக்காமையோ இல்லை டிவி காட்டாமையோ அப்படின்லாம் கிடையாதுங்க. மந்த்லி ஒன் மூவி, ஏதாச்சும் ஹாலிவுட் மூவி இல்லை பசங்க கேட்குற மாதிரி ஏதாச்சும் நல்ல மூவியாக இருந்துச்சுன்னா தமிழ்லையும் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே அவாய்ட் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் டிவி ஸ்க்ரீன் டைம் வீட்டில் இருக்கும் போது அவங்க டிவி பார்க்காம எவ்வளோ அவங்க ஆக்டிவாக இருக்காங்களோ அதுதாங்க நமக்கு முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான பிரெயின் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்றது என்னோட கணிப்பு. எங்களையும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ தாங்க இது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் ஒரு டிப்ஸாக சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஆல்ரெடி குழந்தைங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருந்து உடனே ஒரு பொருளை சடனாக பிடுங்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களாலையும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதை பண்ணாமல் இருக்க முடியாது. கொடுத்துற மாதிரி தான் ஆகிடும். பசங்க அடம் பிடிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பசங்களோட பேசுங்க, இன்ட்ராக்ட் ஆகுங்க, விளையாடுங்க, வெளியே கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. பட் ஆனால் ஃபோனை கொடுத்து நீங்கள் உட்கார வச்சுட்டு அவங்கள ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து நீங்கள் உட்கார வைக்காதீங்க. புதுசாக பேரண்டிங் பண்ணுறவங்க என்னன்னா குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ஒரு 5 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் ஃபோனை காமிக்க ஆரம்பிச்சிருங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை நீங்கள் கம்மி பண்ணிட்டாலே ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த பாதிக்ஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். பசங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஃப்ரீடம் டைமை நம்ம நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதாங்க முக்கியமானது ஒன்று. எனக்கு தெரிஞ்ச பேரண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு இப்போவே கிளாஸ் போடுற மாதிரி, அதாவது ஐ அஃபெக்ட் ஆகிட்டு கிளாஸ் போடுற மாதிரி ஆச்சு. எதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமானதுனால தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம வந்து இந்த வயசுலையும் நம்ம கிளாஸ் போடாமல் இருக்கோம்னா அது காரணம் நம்ம சின்ன வயசில் ஃபோனில் யூஸ் பண்ணது தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம ஹெல்த்தியாக இருந்த மாதிரி நம்ம பசங்களை ஹெல்த்தியாக வளர்க்கணும்னா மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அவாய்ட் பண்ண இப்போ நாங்கள் எப்படி எங்கள் பசங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே நைட்டு இல்லை சாட்டர்டே நைட்டு அவங்களுக்கான ஒரு மூவி டைம்ட்டு ஒரு டைம் ஒதுக்கியிருக்கோங்க. அதாவது 2 to 3 hours அவங்களுக்கு வந்து மூவி டைம். அதாவது எங்கள் வீட்டில் டிவி கிடையாது தான். நாங்கள் லேப்டாப்பில் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான மூவி சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி அதுவும் என்ன மூவி வைக்கணுமோ அந்த மூவி வச்சுட்டு நாங்களும் கூட இருந்து அந்த மூவியை பார்த்துட்டு தாங்க இருப்போம். ஏன்னா அந்த மூவிக்கான என்ன வருன்றது நமக்கு தெரியாது. அதனால அந்த மூவி நான் அவங்க பசங்க கூட உட்காந்து நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நாங்களும் பார்ப்போம். பட் நாங்கள் பார்த்த மூவியாக இருந்தாலுமே பசங்களுக்காக நாங்கள் இன்னொரு டைம் உட்காந்து பார்ப்போங்க. ஏன்னா பசங்க பார்க்கும்போது நம்ம கூட உட்காந்து பார்த்தோம்னா அவங்களுக்கும் அவேர்னஸ் தெரியும். அவங்களுக்கு ஏதாச்சும் கதை புரியலையோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்பாங்க. நாங்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இதுதாங்க பெட்டர் ஆப்ஷனாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தார்மிகா பிறந்து அவளுக்கு புத்தி தெரிஞ்சு, அதாவது ஒரு 3 to 4 years கிட்ட இருக்கும்போது நாங்கள் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் பிரதர் வந்தார் சுதர்மான்னு சொல்லிட்டு. அவருமே பார்த்தீங்கன்னா தார்மிகாவனால அவருமே ஸ்க்ரீன் டைமில் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டார். அவருமே அவங்க தார்மிகா பார்த்து அவருக்கும் இந்த மாதிரி ஆகிட்டு இவங்களும் 2 பேருமே ஜாலியாக உட்காந்துட்டு மூவி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பாப்கார்ன் வாங்கிப்போம், இல்லை பாப்கார்ன் வீட்டில் செஞ்சுட்டு உட்கார வச்சு நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும்.
நம்ம இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறதுனால அந்த 1 வீக் வந்து இந்த வீக்கெண்ட் எப்போ வரும்ன்றது அவங்க அவளா காத்துட்டு இருப்பாங்க. இதுவே நம்ம மொபைல் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட்டே தெரியாதுங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த ஒரு 1 வீக் அவங்க வெயிட் பண்ணணும். இதனால பார்த்தீங்கன்னா இதனால நிறைய க்ரோத், நிறைய லைஃப்ல வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க, பொறுமையாக காத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து ஸ்க்ரீன் கொடுத்தா சாப்பிடுவாங்க. என் குழந்தை 2வது பையன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, கொஞ்சம் நேரம் ஃபோன் கொடுமா சாப்பிடுவாமா அவன். பட் என்னோட மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி, இல்லை ஃபோன் கொடுக்கக்கூடாது, அவன் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை நெக்ஸ்ட் டைம் அவன் பசி எடுக்கும்போது அவன் தானாக சாப்பிடுவான், இல்லை அவன் சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, இந்த மொபைல் பார்த்துட்டு அவன் என்ன சாப்பிட்றானே தெரியாமல் சாப்பிட்றதுக்கு அவன் சாப்பிடாமே இருக்கலாம்னு சொல்லி ரொம்ப அவங்களும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பெரியவங்களும் அந்த ஃபாலோ அப்புக்கு கொண்டு வந்தாங்க. அதுதாங்க பெரிய விஷயம். பெரியவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, அவங்களுக்கு ஃபோன் கொடுக்காம என்ன அளவுக்கு அவாய்ட் பண்ணி அவங்களாவே சாப்பிட வைக்கிற அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டுறதும் கம்மி பண்ணிட்டோங்க. அவங்களா எடுத்து சாப்பிட்டா 2 இட்லி சாப்பிட்டாலும் ஓகே தான். நாங்கள் சாப்பிட்டு திணிச்சு ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா ஊட்டுறதுக்கு பதில் அவங்களா கையால் எடுத்து அவங்களா சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அண்டர் வெயிட்டில் தாங்க இருக்கான் என் பையன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, ஏதாச்சும் இது பண்ணலாம். இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஹெல்த்தியாக இருக்கான், அதுதாங்க எங்களுக்கு வேணும். அவனுக்கான நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி மிக்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மொத்தமாக. அந்த எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் அதுக்கான வீடியோவும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 27 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கஞ்சி, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஹெல்த் மிக்ஸ் அதை வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த 27க்குமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆக்சுவலாக 2 days ஆகிடும். 3 லேடிஸ் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கு. ஆனால் அதை ஒர்க் பண்ணுறதுனால 3 மந்த்து எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போகும். டெய்லி 1 டைம் அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் மிக்ஸ் கொடுத்துருவோம். ஒன்று மார்னிங் கொடுப்போம், இல்லை ஈவினிங் கொடுப்போம். ஆனால் பட் நெவர் மிஸ் அவுட் ஆகாதுங்க. டெய்லி கொடுப்போம். சண்டேஸில் மட்டும் எப்பயாச்சும் நான்வெஜ் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஏன்னா உடம்புக்கு ஏதாவது செட் ஆகாமல் போயிட போது அதிகமாக நியூட்ரிஷன் போகிறதுனால. மற்றபடி டெய்லியுமே நாங்கள் இதை வந்து கொடுத்துட்டு தாங்க இருப்போம். இதனால பசங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க, எங்களுக்கு பிடிச்சும் இருக்குது. அதானால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதாவது என் பையன் ரொம்ப அதை விரும்பி சாப்பிடுவான், என் பொண்ணாவது கொஞ்சம் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் என் பையன் வந்து அதை ரொம்ப விரும்பியே சாப்பிடுவான். அதனால் அதாவது அவன் இன்டேக் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக அவனுக்கு ஃபோனை கொடுக்காம சாப்பாடு வந்து ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைலில் எடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டாங்க. எல்லார் மொபைலும் அவங்களுக்கு தெரியும், எப்படி லாக் பண்ணணும், அன்லாக் பண்ணணும், யூஸ் பண்ணணும், யூடியூப் போகணும், வைக்கணும், அவங்களுக்கான எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அது எங்கள் பர்மிஷன் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. ஏதாச்சும் தேவைன்னா நாங்களும் பார்ப்போங்க, நாங்கள் பார்க்காமலாம் இருக்க முடியாது, அவங்களுக்கு எதிர்க்க பார்ப்போம். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. அது ஒன்று பெரிய ப்ளஸ் இருக்குங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவங்க கிட்ட வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம பார்க்கவும் விட மாட்டாங்க, ஃபோன் வாங்கிப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் அவாய்ட் பண்ணி எவ்வளோ நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இது கொடுக்க மாட்டாங்க, இது பெரியவங்களாக யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்களுக்கு மைண்டில் தாட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கூட வர மாட்டாங்க, நம்மளை கேட்கவும் மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பேரண்டிங்கில் மொபைல் ஃபோன் அலோட் பண்ணாதீங்க. நீங்களே யூஸ் பண்ணுங்கள், பசங்கிட்ட கொடுக்காதீங்க, நீங்களே யூஸ் பண்ணாதீங்க. அந்த டைமுக்கு வந்து எடுத்து வரணும் வச்சுடுங்க. முதல் கிட் வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ன் பேபிக்கு வந்து நீங்கள் மொபைல் கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் பேபிக்கு ரொம்ப ஈஸிங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பேபிக்கு நீங்கள் காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேபியே செகண்ட் பேபி காமிச்சிடும். செகண்ட் பேபியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபஸ்ட் பேபியும் கண்ட்ரோல். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேபி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் பேபி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் பேபி நல்லா இருக்கா, அதனால் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேபிக்கும் அது வந்து நீடு இருக்காது. இது தாங்க நாம்ஸு, வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்களே இதை கொண்டு வந்தது காரணம், நாங்கள் தார்மிகா பிறந்தது கொரோனா பீரியடுங்க. அதனால தார்மிகா கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி, வீட்லேயே இருந்ததுனால ஃபோனை அலோவ் பண்ண மாட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்னால ஃபோனை அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நாங்கள் குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுடுவோங்க. எந்த கேஜெட்ஸும் இருக்காது, டிவியும் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் கேம்ஸ் ப்ளே பண்ணுவோம், தாய்பாஸ் விளையாடுவோம், கார்ட்ஸ் விளையாடுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோமே தவிர பட் ஃபோனை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு தாங்க நாங்கள் இருப்போம். இது ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் கொடுக்காதீங்க, செகண்டு நீங்கள் ஃபோன் நீங்கள் பார்க்காதீங்க, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கினாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்க இதுக்காக அவங்க சாப்பிட்லனாலும் பரவாயில்ல,
நெக்ஸ்ட் டைம் எப்படி இருந்தாலும் அவங்க பசிச்சா சாப்பிட தான் போகிறாங்க. நீங்கள் ஃபோனை கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி தான் சாப்பாடு ஊட்டி அதோட அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போகிறதோட நீங்கள் சாப்பாடு ஊட்டாமல் நெக்ஸ்ட் லெவல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டைம் கேட்பாங்க, 2nd டைம் கேட்பாங்க, 3rd டைம் ட்ரை பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதனால் நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். இதுதான் பெட்டர் ஹெல்த். ஒரு டைமுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸுங்க. அதாவது பசங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பார்க்காதீங்க, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ பெரியவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா குழந்தைங்களும் அவாய்ட் ஆகிடுவாங்க. எங்கள் வீட்டில் டிவி இல்லாததுனால தான் டிவி பார்க்கல, ஃபோன் யூஸ் பண்ணனால தான் ஃபோன் பார்க்கல. நாங்கள் அதனால தான் நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கோம். பசங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அவங்களுக்கான எஜுகேஷன் லெவலில் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியுது. இதுதாங்க ரீசன், வேறு எதுவுமே இல்லைங்க. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேரண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, பேரண்டிங் ஆக போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நான் சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வியூஸ் நிறைய போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் இருக்காங்க. மறக்காமல்